வெளியே வந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ரூம்ஸு. இதுதான் ரூம்ஸ், காட்டேஜஸ். இங்கே ஒரு காட்டேஜ், இங்கே ஒரு காட்டேஜஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ரூம். இங்கே ஒரு வெராண்டா இருக்குது, பால்கனி. ஸோ படிக்கட்டு ஏறி இதுதான் இங்கே வந்து கீழே இந்த டென்ட் வந்து அதோட ஃபவுண்டேஷன் இதுதான். ஸோ இங்கே ஒரு என்னுடைய ரூம் 105. இங்கே 2 பேர் உட்காந்து ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. டோர் போனீங்கன்னா ரூம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரூம் டூர். இதுதாங்க அந்த லானு. இப்போ சுற்றிலும் காட்டேஜஸ்ஸு. இது வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்குது. வாரணாசியில் பைபாஸில் ஒரு வில்லேஜ்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இது ஃப்ரெண்ட்லிலாம் கிடையாது. பஸ்ஸெல்லாம் நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் கார் வச்சுருந்தா தான் உள்ளே வர முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு வில்லேஜ்னால் வில்லேஜ் ரோட் மாதிரி தான் இருக்கும். உள்ள ஆக்சஸ்லாம் ஒரு பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம நேராக போகிறது வந்து ரிசப்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே ரெஸ்டாரண்ட் ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஜிம்மு, அதுக்கப்புறம் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸிட் கேட், இது என்ட்ரன்ஸ் கேட். ஓகே, நம்ம இப்போ வாரணாசி ஓம் விலாஸ் ரெசார்ட்டில் இருக்காங்க. இதுதான் டோர். இது மாதிரி ஒரு டென்ட்டு, இதில் ஒரு சிட்டிங் ஏரியா, அப்புறம் ஒரு டெஸ்க்கு, கெட்டில். ஸோ இங்கே வந்து இது டபுள் காட். ஸோ எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹால். ஸோ இதுதான் வந்து ஓம் விலாஸ். இது வந்து ஒரு ஸ்டில்ட்டில் இருக்குது. அதனால் இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு டென்ட்டு தாங்க, டென்ட்டு. ஓகேங்க, நம்மளுடைய ரூமை வந்து டூர் கொடுக்குறோம். இதுதான் வந்து ஓம் விலாஸ் ரிசார்ட்ஸ், பனாரஸோடது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டோர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டடி டேபிள். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டடி டேபிளில் கெட்டில், வாட்டர் பாட்டில், 3 வாட்டர் பாட்டில், 4 வாட்டர் பாட்டில் இருக்குது. ஓகே, நம்ம 2வது நாள் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏசி இருக்குது, ஏசி வித் ஹீட்டர். ஸோ இப்போ குளிர்காலம், நான் ஹீட்டர் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட்டரில் இருக்குது. 23 வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் டபுள் காட். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து இது மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு டென்ட்டு ஆக்சுவலாக. எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு கபோர்டு. ஸோ கபோர்டில் வந்து உங்களுக்கு சேஃப் இருக்குது. ஸோ லாண்ட்ரி பேக்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ அது போக உங்களுக்கு நல்ல ஒரு பாத்ரூம், கமோட், ஹேர் ட்ரையர், இங்கே ஒரு இது வென்டிலேஷன் ப்ளஸ் நமக்கு ஃபோன். ஸோ எல்லா இதுவும் இருக்குது. ஷவருக்கு உரியது, ஷவரும் பெருசாக இருக்குது. இங்கே ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, ஷவர் ஏரியா செப்பரேட்டாக. ஸோ நல்ல ஷவரும் இருக்குது. ஸோ இங்கே டாய்லெட்டரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் ஓம் விலாஸ் ரிசார்ட் பனாரஸோட ரூம் டூர். கொஞ்சம் இந்த விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. வெளியே வந்தீங்கன்னா இதுதான் இது.
ரிசார்ட்டு. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இங்கே வந்து கெஸ்ட்ஸ் எல்லாம் உட்காரணும். ஸோ ரெஸ்டாரண்ட், ஸ்விம்மிங் பூல் மேண்டேட்ரி, இட் இஸ் க்ளோஸ்ட். ஸ்விம்மிங் பூல் இந்த டைமுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவோம். குளிருது அதனால். ஜிம், ரெஸ்டாரண்ட், பார், ஓகேங்க. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இதுதான் வந்து கன்வென்ஷன் சென்டர். ஸோ ஹால்ஸ் எல்லாம் இருக்கும், மீட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வீடுங்களாம் இருக்குது. இது ஒரு சின்ன வில்லேஜு. இந்த வில்லேஜுக்குள்ளே இது இருக்குது, பைபாஸில், காசி பைபாஸில் பனாரஸ் ஆர் வாரணாசி. இங்கே பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் தெரியும். இது ஒரு லானு. இங்கே லான்லேயும் இது பண்ணலாம். ஸோ மாமரம், இந்த ஊரில் மாமரம் பாருங்க எவ்வளோ கஷ்டம். இது எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல மாமரம் இருக்குது. இப்போ 12 டிகிரி. இதுதான் வந்து ரிசப்ஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓட்டு டைப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா. இதுதான் என்ட்ரன்ஸ். பாருங்கள், வில்லேஜ் இருக்குது, பார்க்கிங். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஏதோ ஃபீல்டு மாதிரி பாருங்க பக்கத்தில். ஃபீல்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. கோதுமை தான் போட்டிருக்காங்க. கோதுமையும் அந்த எல்லோ கலர் பூ வந்து மஸ்டர்டு, கடுகு. கெஸ்ட்லாம் வந்துருக்காங்க. எப்படி எவ்வளோ பெரிய இது போட்டு வச்சுருக்காங்க. ஃபீல்டு, ஒரு கிராமம். எவ்வளோ பெரிய கதவு பாருங்கள், வுட்டில் 20-30 அடி பழைய காலத்து கோட்டை மாதிரி. இதுதான் தெரு. மாடு வளர்க்குறாங்க.
வெஸ்ட் பெங்கால்னு க்ரீன் லைன் எல்லாம் காசிக்காக வரும். ஓம் விலாஸ் பனாரஸ். ஸோ மெயின் பில்டிங் உள்ளதான் ரிசப்ஷன். ரைட் சைடில் ரிசப்ஷன். ஸோ பின்னாடி வந்து ரிசப்ஷன். அதுதான் தெரியும் ரிசப்ஷன். மேரிகோல்டு எல்லாம் இந்த ஊட்டியில் வளர்கிற பூலாம் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மேரிகோல்டு நிறைய இருக்குது சைடு ஃபுல்லாக. 14-15 காத்தால 23-24 வரைக்கும் வருது. இது வந்து February 6ஆம் தேதி. பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஊட்டி ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஃபவுண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடு ஃபுல்லாக ஒரு லானுக்கு சைடு ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க. கெஸ்ட்டெல்லாம் உட்கார்ற மாதிரி 4 சேரு இதெல்லாம் போட்டு வெயிலில் உட்காந்தா சூப்பராக இருக்கும். பாருங்கள் காட்டேஜஸ் எப்படி இருக்கும். இது நார்மல் காட்டேஜ். அந்த சைடில் ரைட் சைடில் லக்ஸரி காட்டேஜஸ். ஸ்விம்மிங் பூலுக்கு பேக் சைடில் வந்துட்டோம். அந்த ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கவுச்சஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க ஸ்விம்மிங் பூலு, இது பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல். காட்டேஜஸ் இருக்குது. இந்த காட்டேஜஸ்க்கு பேக் சைடு பார்க்குறோம். ஹீட்டர்லாம் போட்டிருக்கோம், கீசர். ஸோ இங்கே வந்து ஏசிலேயே ஹீட்டர் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ ரெடி பண்ணுறாங்க. இந்த வாஷ்ரூம்ஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் இங்கே சேஞ்சிங் ரூம்ஸ் குளிச்சுட்டு இந்த பூ தாங்க. இது வந்து ஊட்டியில் இருக்கும். இதில் பார்த்துருப்பீங்க, ஊட்டியில் நிறையா இருக்கும். பேர் மறந்துருச்சு. நல்லா இருக்கும். இது லக்ஸுரி கேம்ப்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அது அந்த சைடில் இருக்குது. நார்மல் காட்டேஜஸ். லக்ஸுரி கேம்ப்னு போட்டிருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேறு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு டென்ட் மாதிரியே இருக்குது. கதவுலாம் இல்லை, டென்ட் மாதிரியே ஜிப்பர் போட்டு இருக்குது. செடியெலாம் பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க. கீழே வந்து இது தின்ன பண்ணி அது மேலே வச்சுருக்காங்க டென்ட்டை. அதுதாங்க தின்ன பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதில் வந்து கீழே காலியாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடன் ஃப்ளோர் மாதிரி பண்ணி அதுக்கு இந்த கொச்செல்லாம் நட்டி அந்த உடன் ஃப்ளோர் மேலே வச்சுருந்தாங்க. இது வந்து தின்ன பண்ணி அதுக்கு மேலே
ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது சாலிட் ஃப்ளோர் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை அதே சைஸாக கூட இருக்கலாம், சரியாக தெரில. ஒரு தனி ஒரு என்ட்ரி மாதிரி வச்சுருக்காங்க. பட் என்னென்னா அந்த சைடு பேக் சைடு வந்து வில்லேஜு. அந்த காலத்தில் அது வெறும் இதுவாக இருந்திருக்கும், ஃபீல்டாக இருந்திருக்கும். இப்போ இதாகிடுச்சு, வில்லேஜாக மாறினதுனால அந்த லுக் ஒன்று வந்தேன். ஃப்ளவர்ஸ் இதே தான், நம்ம ஊட்டி ஃப்ளவர்ஸ்.